லெஜண்ட் சரவணா ஸ்டோர்ஸின் அக்ஷய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை. ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவரம் ஆயிட்டா அப்புறம் நம்ம எப்படி அரசியல் பண்றது? இப்படியே போனால் 273 தாண்டாது. உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட். உடைந்து போன மோடி வகையறா. ஒர்க் அவுட் ஆகாத ராமர் கோவில். ஜூன் 4 காத்திருக்கும் முரட்டு சம்பவம். நடந்து கொண்டு இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் மத்திய உளவுத்துறை ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பை இந்தியா முழுவதும் எடுத்திருக்கிறது. அதில் எந்த காரணத்தை கொண்டும் பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் இணைந்து 273 என்கிற மெஜாரிட்டி மார்க்கை தொடாது என அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துள்ளது. இந்த தேர்தலில் கடந்த 2 தேர்தல்களைப் போல அனைத்து விதமான எதிர்ப்புகளையும் ஊதித்தள்ளும் மோடி அலை எதுவுமே வீசவில்லை. அனைத்து இடங்களிலும் தேர்தல் என்பது சாதாரண அரசியல் நடவடிக்கைகளாகவே நடந்துள்ளது. இந்த சாதாரண அரசியல் நடவடிக்கைகளினால் ஏற்படும் பாஜக எதிர்ப்பை ஊதித்தள்ளும் இந்துத்துவா வெறி பிரச்சாரம் எங்கும் காணப்படவில்லை. ராமர் கோயில் கட்டப்பட்ட உத்தரப்பிரதேசத்தில் கூட ராமர் கோவில் கட்டப்பட்டது நல்லதுதான், இந்து முஸ்லிம் மோதல் அதனால் முடிவுக்கு வந்தது என அதை எளிதாக கடந்து போகிறார்கள். அதே நேரத்தில் விலைவாசி ஏற்றம், ஊழல், வேலையின்மை ஆகியவை பெரிதாக மக்கள் மத்தியில் எதிரொலிக்கிறது. வளர்ச்சி என்கிற பாஜகவின் ரிப்போர்ட் கார்டு எங்குமே வேலை செய்யவில்லை. அதை தாண்டி ஒவ்வொரு ஊரிலும் என்ன பிரச்சனை என்பதுவே பெரிதாக எதிரொலிக்கிறது. முதல் கட்ட வாக்கெடுப்பு நடந்த இடங்களில் தமிழகத்தில் 2 சீட்டுகள் பாஜக ஜெயிக்கும் என மத்திய உளவுத்துறை கணிக்கிறது. ஆனால் தென் மாநிலங்களில் பாஜக பெறும் சின்ன சின்ன வெற்றிகள் அனைத்தும் கர்நாடகாவில் 28 சீட் பெற்ற பாஜக குறைந்தபட்சம் 15 அதிகபட்சம் 18 சீட்டுகளை இழப்பதன் மூலம் பலவீனமாகிறது. கர்நாடகாவில் முதல் கட்ட வாக்குப்பதிவின் போது கொஞ்சம் நல்ல நிலையில் இருந்த பாஜக தேவகோடா பேரனின் நீலப்படம் வெளியானதை தொடர்ந்து 2ஆம் கட்ட வாக்குப்பதிவின் போது அதல பாதாளத்துக்கு சென்று விட்டது. மகாராஷ்டிராவில் கடந்த முறை 48 தொகுதிகளில் 41 தொகுதிகளை ஜெயித்த பாஜக இந்த முறை கூட்டணி கட்சிகளான ஷிண்டே மற்றும் அஜித் பவார் ஆகியோர் மீது நிலவும் அதிருப்தியின் காரணமாக 3ஐ தாண்டுவதே சந்தேகம். பீகாரில் 40இல் 39 வென்ற பாஜக இம்முறை தேஜஸ்வி யாதவின் களப்பணியால் 15 சீட்டுகளை இழக்கும். ராஜஸ்தானில் கடந்த 2 தேர்தலாக ஒட்டுமொத்தமாக 25 தொகுதிகளையும் ஜெயித்த பாஜக இந்த முறை பாதியை இழக்கிறது. ஹரியானாவில் குறைந்தபட்சம் 4 தொகுதிகளை இழக்கிறது. பஞ்சாப், டில்லி போன்ற மாநிலங்களில் பாஜக எதிர்ப்பு அலை கடுமையாக வீசுகிறது. உத்தரப்பிரதேசத்தை தான் பாஜக சிறிது நம்பி இருக்கிறது. அங்கு பாஜகவின் ஓட்டு சதவீதம் வெகுவாக குறைந்து வருகிறது. சமாஜ்வாதி காங்கிரஸ் கூட்டணியின் ஓட்டு சதவீதம் கணிசமாக அதிகரித்துள்ளது. அதனால் இந்த முறை 80 சீட்டுகள் கொண்ட உத்தரப்பிரதேசத்தில் 50 சீட்டுகளை பாஜக தாண்டாது. உத்தரப்பிரதேசத்தில் 4 முதல் 5% வாக்குகள் பாஜகவுக்கு எதிராக திரும்பியுள்ளது. கடும் எதிர்ப்பு நிலவும் குஜராத்தில் குறைந்தது 3 சீட்டுகளை பாஜக இழக்கிறது. மத்திய பிரதேசத்தில் குறைந்தது 5 சீட்டுகளை பாஜக இழக்கிறது. மேற்கு வங்கத்தில் மட்டும் பாஜக
கடந்த முறை வென்ற 18 சீட்டுகளையும் மீண்டும் பெற போராட வேண்டியிருக்கும். இந்தியா முழுவதும் கடந்த முறை வெற்றி பெற்றது போல் வேறெங்கும் பாஜக வெற்றி பெறாது. மோடி தனது உரையில் சொல்லும் வளர்ச்சி பற்றிய விவரங்கள் அனைத்தும் லோக்கல் காரணிகளால் தோல்வி அடைகிறது. விவசாயிகள் போராட்டம், தலித்துகளையும் உயர் சாதியினரையும் ஒருங்கிணைத்து பாஜகவுக்கு எதிராக உத்தரப்பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் மக்களை திருப்பியுள்ளது. பஞ்சாப் மற்றும் ஜம்முவில் இந்துக்களின் ஓட்டை பாஜக எதிர்பார்த்து நிற்கிறது. சமூக வலைதளங்கள், தொலைக்காட்சி போன்றவை கிராமப்புறங்களிலும் பாஜகவிற்கு எதிரான பிரச்சாரத்தை கடுமையாக கொண்டு சென்றுள்ளன. இந்த முறை பாஜகவை கரை சேர்க்கும் ட்ரம்ப் கார்டு எதுவும் பாஜக வசம் இல்லை. மோடியின் பேச்சுகள் கிராமப்புற மக்களின் சுயமரியாதையை அவமானப்படுத்துவதாக மக்கள் உணர்கிறார்கள். ஹரியானா, ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் பாஜகவினர் ஓட்டு கேட்டு மக்களிடம் செல்ல முடியவில்லை. மக்கள் வெறுப்பை காண்பிக்கிறார்கள். மணிப்பூர் பிரச்சனை கிறிஸ்துவர்களையும் வடகிழக்கு மக்களையும் பாஜகவுக்கு எதிராக திருப்பியுள்ளது. பாஜகவும் RSSம் தேர்தல் வேலைகளை சிறப்பாக செய்கின்றன. ஆனால் மக்களின் எதிர்ப்புணர்வு ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு விதமாக பாஜகவின் சீட்டுகளை குறைக்கிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஏற்படும் சிறு சிறு தோல்விகள் ஒட்டுமொத்தமாக பாஜக பெரும்பான்மை பெறுவதே கேள்விக்குள்ளாக்கியுள்ளது என்கிறது மத்திய உளவுத்துறை. இந்த ரிப்போர்ட்டை பார்த்து அதிர்ச்சி அடைந்துள்ள மோடி வகையறா உத்தரப்பிரதேசத்தில் எதையாவது செய்து இந்த நிலைமையை மாற்றலாம் என கணக்கு போட்டு காய் நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன்ஸ். இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள். கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் 23 முதல் மே 30 வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் 25% சிறப்பு தள்ளுபடி. புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.